மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு மகரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் 10ஆம் பாவம். அந்த 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இடத்துல சூரியன் வந்து அமர்றான் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும் அப்படின்னா, விஷயம் பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் வந்து லார்ட் ஆஃப் 2 and 7 உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து 18 நாட்கள் ஏறக்குறைய இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது. இந்த 18 நாட்கள் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. மகர ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 10வது ராசி மகரம். இப்போ காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானமாக அமையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மகரம். அங்கே 4 கிரக சேர்க்கை அப்படின்றதுக்கு என்னென்ன கிரகம் எப்பப்போ வராங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14 வந்துட்டார். மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை தானே நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு வழிபாடு பண்ணுறோம். பிப்ரவரி 13 வரைக்கும் இருக்கார். செவ்வாய் ஜனவரி 16லேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்கார். சுக்கிரன் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும். புதன் ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3 வரைக்கும். அங்கே இவங்க 4 பேரும் ஒன்றாவே இணைஞ்சு எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 18 நாட்கள். இந்த 18 நாட்கள் மகரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த 4 கிரகங்கள் சதுர்கிரக சேர்க்கை அப்படிம்பாங்க. நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க, இந்த மாதிரி சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு சில வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிதான் வர்றதுக்கான பிராப்தம் இருக்கு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 நாட்களை நீங்க என்ன மாதிரி பயன்படுத்திக்கணும், என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத நாங்கள் தெளிவாகவே சொல்லுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் 10ஆம் பாவம். அந்த 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சூரியன் வந்து அந்த 4 கிரக சேர்க்கை, அதாவது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன். முதல்ல சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, லார்ட் ஆஃப் 5 உங்களுக்கு, அதாவது 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபனவன். மகரத்தில் வந்து மகரம் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட வீடு. சனிக்கு வந்து சூரியன் நட்பா பகையா அப்படின்னா தந்தை உறவு ஆனாலும் பகை கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ வந்து தொழில் ஸ்தானத்தில் சூரியன் வந்து அமர்றான் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும் அப்படின்னா, விஷயம் வந்து பாருங்க, வேலை செய்கிற இடத்துல நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ்னோட நம்மளுக்கு ஒரு விதமான மன உளைச்சல் வரலாம். புரியுதுங்களா? அவங்க சொல்கிறது நம்மளுக்கு வந்து செய்ய முடியாத, அவங்க சொல்கிறது நம்மளுக்கு வந்து மாற்றி செய்யணுன்றது, என்னையா இவன் ரொம்ப நம்மளை ப்ரெஷர் கொடுக்குறானே, ரொம்ப தொல்லை கொடுக்குறானே, அப்படி ஒரு அமைப்பு. ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. மைனஸ் என்ன, அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். அந்த தோன்றதை அடவிடுப்பா ஹையர் அஃபிஷியல்னா 4 வேலை சொல்ல தான் செய்வான், அவன் பெரிய ஆளுன்றதை நம்மளுக்கு காமிச்சு கொடுக்க தான் செய்வான். அதெல்லாம் பெருசாக நம்ம மனசில் போட்டு குழப்பிக்கூடாது. நம்ம பாட்டுன்னு போகிறோம், நம்ம வேலையை ரொம்ப செழிப்பாக செவ்வனே திறம்பட செய்கிறோம், செஞ்சுட்டு நம்ம பாட்டுன்னு வந்துடுறோம். அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க. வளர்த்துட்டீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய கெப்பாசிட்டியை நீங்கள் வந்து அஃபிஷியலி பிளான் பண்ணிக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அதே ஹையர் அஃபிஷியல் வந்து பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான். புரியுதுங்களா? அதே ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட்டிவாக இருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அப்பா வழி சொந்தங்கள், மாமனார் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஈகோ காமிக்காமல் நம்மளோட பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா, நம்ம ஈகோ பார்க்கல அப்படின்னா அவங்க பெருசாக ஈகோ பார்க்க போகிறது இல்லை அப்படின்னா நம்மளை விட உயர் பதவியில் இருக்கவங்க கண்டிப்பாக ஈகோ பார்ப்பாங்க. இந்த ஈகோ நம்ம பார்க்காம கொஞ்சம் இறங்கி போகிறது மாமனார்கிட்ட, தந்தை கிட்ட, ஹையர் அஃபிஷியல் கிட்ட, அரசாங்க ஊழியர்கள் கிட்ட சுமூகமான உறவு அப்படின்றத வச்சுக்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தில், செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் வந்து லார்ட் ஆஃப் 1 and 8 உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். மகரத்தில் உச்சமடைகிறான் அப்படின் போது பெருசாக வந்து உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது, நல்ல பலன்கள் தான். ஆனால் அஃபிஷியலி நம்ம ஒர்க்கர்ஸ் கிட்ட, நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி,
ஹையர் அஃபிஷியல் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நம்மளோட சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி கோவத்தை காமிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக இவங்கள மாதிரி உண்டா, இவங்கெல்லாம் சூப்பராக வேலை செய்வாங்கப்பா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன சொன்னாலும் மேஷத்துக்கு அப்படிலாம் பேச தெரியாது, எனக்கு அது தெரியும். இருந்தாலும் மாற்றி பேச கற்றுக்கோங்க. எங்களால் முடியல அப்படின்னா அமைதியாக இருந்துருங்க. உன்ன மாதிரி உண்டா, நீ தான் எல்லாத்துலேயும் திறமசாலி, உன்ன மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிடைக்கிறதுக்கு, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு, உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சமமான கூட வேலை செய்கிறவங்க கிடைக்கிறதுக்கு நாங்கள் வந்து பெருசாக வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் பேசணும். புரியுதுங்களா? நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுக்கணும். மேஷத்துக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது, உங்களால் அப்படியெல்லாம் பேச முடியாது. அப்போ ரொம்ப சிம்பிள், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேலை இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், ஹையர் அஃபிஷியல் சொல்லியிருக்காருப்பா, இதை வந்து நீ செய்யணும், நீ செஞ்சிடுறது நல்லதுப்பா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நல்லபடியாக சொல்லிவிட்டு ஒரு காஃபி வாங்கி கொடுத்து சொல்லிவிடுங்க. அந்த வேலை சுமூகமாக முடியும். கோவத்தை காமிக்கிறீங்க அப்படின்னா அதிகப்படியான கோவம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கோவத்தை காமிக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை காமிக்கிறீங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிக்கிறீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படின்னு வரும். அதெல்லாம் காமிக்கல அப்படின்னா வேலை சுமூகமாக முடியும். சபாஷ், சூப்பராக இந்த ஒர்க்கை செஞ்சு கொடுத்தப்பா அப்படின்னு ஹையர் அஃபிஷியல்னோட ஒரு பாராட்டியும் வாங்கிடுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. அதே மாதிரி பாருங்கள், சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரன் வந்து லார்ட் ஆஃப் 2 and 7. உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது நீங்கள் செவ்வாயை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி கோவரும்போது கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இனிமையாக பேசக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களுக்கு சுக்கிரனே கொடுத்துருவோம். புரியுதுங்களா? இதுவும் உண்டு இதுவும் உண்டு. ஒரு தராசில் இந்த சைடு பழமும் வச்சுட்டோம், இந்த சைடு தராசுகளில் வச்சுட்டோம். இது ஏறும் இது இறங்கும், இது ஏறும் இது இறங்கும். கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினச்சா பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னா, கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது, பிரச்சனையே இல்லை. சரி, இப்போ சுக்கிரன் 2க்கும் 7க்கும் அதிபன் உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்றதுனால என்ன ஆகும்? தொழில் அபிவிருத்தி அப்படின்றது வரும். நீங்கள் சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் வந்து பாருங்கள், நல்ல புது கிளையன்ஸ் வருவாங்க, தொழில் நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும், தொழில் நல்ல சூடு பிடிக்கும். சரிங்க, நீங்கள் சுய தொழில் சொல்லிட்டீங்க, நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின் போது நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அமைதி அப்படின்றது வச்சுக்கணும். கூட சேம் டைம் வந்து பாருங்கள், உங்கள் ஆஃபீஸில் வந்து பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹையர் அஃபிஷியல் பெண்களாக இருந்தாலும் சரி, சக ஊழியர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களால் ஒரு ஆதாயம், பெண்களால் ஒரு சப்போர்ட். உங்களுக்கு வந்து பெண்கள் வந்து பாருங்கள் ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்டாக நிற்பாங்க தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு. தொழில் வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கு, தொழிலில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு பெண்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஃபேமிலியில் ப்ரெஷர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ வேலை செய்கிற இடத்துல பெருசாக நம்மளுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட மனைவி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே நீங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் பெரிய சப்போர்ட்டாக இருப்பார். பார்ட்னர் கையில் ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அவர் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி தான் பார்ட்னராக இருக்கார். திருப்பி எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றங்க, கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இது சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, புதன் 3 மற்றும் 6க்கு அதிபன். அதாவது உங்களோட தைரியம், தன்னம்பிக்கை ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சக்ஸஸ்க்கான ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 10ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்டெப்த் ஆஃப் நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிப்பீங்க. எனக்கு இந்த வேலையை இன்னும் கொஞ்சம் பக்காவாக கொண்டு போகணும், என்ன பண்ணலாம், எதை ரெஃபர் பண்ணலாம், யார்கிட்ட கேட்கலாம், அந்த மாதிரி பலரோட அட்வைஸு, பல ரெஃபரன்சஸ் இதெல்லாம் வச்சு இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் கலெக்ட் பண்ணி உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் அறிவாற்றல்னாலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தொழிலை வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. அந்த பிளானை ப்ராப்பகேட்டும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ இது எல்லாமே ப்ளஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மைனஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்னது சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றது ஒன்று இருக்குது. சூரியனும் செவ்வாயும் இணைவு அப்படின்றது ஒரே துறையில் தீவிரமான வளர்ச்சி. அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் ஒரு தீவிரமான வளர்ச்சி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? மைனஸ் ஏதாவது இருக்கா, ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நான் முன்னமே சொல்லிட்டேன், ஒர்க்கில் வந்து ப்ரெஷர்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம வளர்கிறோம் அப்படின்னு சும்மா வளர்ந்துட மாட்டோம். பல என்ன சொல்லுவாங்க, முட்டுக்கட்டைகளை தாண்டி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற முடியும். அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரெஷர்ஸ், நிறைய லாபம் வருது அப்படின்போது வேலை ஜாஸ்தியாகும், அதனால் ப்ரெஷர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, தூக்கம் கெட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருதயம் சார்ந்த, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வாக்கில் பேசக்கூடிய பேச்சில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இது 2 மட்டும் கவனம் வச்சுக்கினீங்க அப்படின்னா இந்த 18 நாட்கள் ஏறக்குறைய இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது
இந்த 18 நாட்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்குங்க. ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 18 நாட்களும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க, உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ இந்த பலன்களை கேட்டுட்டு இருக்கோங்கம்மா, நீங்க சொன்னது எங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பிளான் பண்றோம். சில முக்கியமான விஷயத்தை இந்த காலகட்டத்தில பிளான் பண்றோம். வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், ஃபாரின் போலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நகை நட்டு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம். 2வது திருமணத்துக்கான ஒரு பிராப்தம் இருக்கான்னு தேடுறோம். அதே மாரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்குமான்னு பார்க்குறோம். குழந்தை பிராப்தம் இருக்குமான்னு பார்க்குறோம். நல்ல விஷயமும் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான விஷயத்த முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்க்குறதும் இருக்கு இல்லைங்களா? ஆக எது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், உங்க சுய ஜாதகம் பெருசா ஒரு பெரிய இண்டெக்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாங்க. பெருசா எல்லா பலன்களையும் குடுத்துரும். ஆக உங்க சுய ஜாதகத்த நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.